ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை மூலமாய் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷத்துல வாசிக்கிறோம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். 2வது கில்கால் என்கிற ஒரு வார்த்தையை நமக்கு தியானிச்சோம். அடுத்ததுக்கு பெத்தேல் என்கிற ஒரு வார்த்தை, பெத்தேலுக்கு அவர்கள் போனார்கள் என்று சொல்லப்பட்டது. கில்கால் என்று சொன்னால் சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன்ஸ் என்று அர்த்தம் நான் சொன்னேன். பெத்தேல் என்று சொன்னால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு என்று சொல்லி அது அர்த்தமா. பெத்தேல் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தில் பல முறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். யாக்கோபுக்கு அங்கேதான் கர்த்தர் என்ன செய்தார், தரிசனமாகி அவர் பெத்தேல் என்று பெயர் வைத்தார். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பெத்தேல் என்ன அனுபவங்களை கொடுக்கிறது? இன்னைக்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்படி என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க. முதலாவது, பெத்தேல் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது அவருடைய மனதிலே பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது, எதிர்காலத்தை குறித்த கேள்வி இருந்தது, நிச்சயம் இல்லாத தன்மை இருந்தது. ஒரு கல்லை எடுத்து அவன் வைத்து தலைநீரை போல வைத்துக் கொண்டு வனாந்தரத்திலே அவன் படுத்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சொப்பனம் பார்த்தான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அதில் தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாக இருந்தார்கள். அதன் மறுபக்கத்திலே கர்த்தர் நின்று என்ன செய்தாராம், அவர் யாக்கோபோடு கூட பேசினார் என்று சொல்லி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லு. பாருங்க, இது கனவு கிடையாது, இது தரிசனம், சொப்பனம் என்று சொல்லப்பட்டது, விஷன். அதாவது ட்ரீம்ஸ்க்கும் விஷன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு அனுபவங்களை சொல்றேன். பெத்தேலில அனுபவம் உண்டு, அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும். கனவு என்கிறது தொல்லையின் திரச்சினால் வரும், அல்லது உள்ளே இருந்து வரும். தரிசனம் என்பது மேலே இருந்து வரும். இட்ஸ் ஃப்ரம் காட். கனவு நிறைவேறுமா நிறைவேறாதான் நமக்கு தெரியாது, ஆனா தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். எலிசா எலியாவோடு கூட பெத்தேலுக்கு போனான். He wanted to have some experiences, divine spiritual experiences. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய அனுபவம் வேணும். சும்மா போறோம், சர்ச்சுக்கு போறோம், வாரோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஏதோ காணிக்கை கொடுக்குறோம், வாழ்ந்தோம், கடமைக்கு பேருக்கு இல்லை. இது கிறிஸ்துவ அனுபவம் கிடையாது. யூ மஸ்ட் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்சஸ். ஆவிக்குரிய அனுபவம் வரணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அனுபவம் உங்களுக்கு வேணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம். ஆலயத்தில் போய் கிளிப்பிள்ளை போல எதையோ ஒன்றையே சொல்லி கொண்டிருக்காமல் மனதார கர்த்தரை துதிக்கிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும். வசனத்தை கேட்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் வேணும். ரொம்ப முக்கியமானது. வசனத்தை கேட்கும் போது இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். யாருக்கு எரியும்? அந்த வசனத்தை ஆவில ரிசீவ் பண்றவங்களுக்கு தான் எரியும். லிசன் பண்றவனுக்கு அந்த கொழுந்து விட்டு எரியாது. சோ இதெல்லாம் அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். பெத்தேலிலே கர்த்தர் அனுபவங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எங்களுக்கு அனுபவங்களை தாங்க ஆண்டவரே அப்படி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்க கடமைப்பட்டிருக்கணும். 2வது 14ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 28:14. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு முன்னேற்றத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். பெத்தேலில ஒரு முன்னேற்றம் உண்டு. நாட் ஓன்லி எக்ஸ்பீரியன்சஸ் பட் வில் ஹேவ் என்ஹான்ஸ்மெண்ட் அஸ் வெல். ஒரு முன்னேற்றம் வருமா? இவனே உயிருக்கு பயந்து ஓடுறான், மாற்று வஸ்திரம் கிடையாது, சாப்பிட ஒண்ணும் கிடையாது, கையில பணம் கிடையாது, போற இடத்துல எப்படி இருப்பான்னு, என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு கலக்கமான ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் தான். அப்படி கலக்கத்துல இவர் ஓடிட்டு இருக்கும் போது, ஓடி போய் படுத்து இருக்கும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பூமியை உனக்கு நான் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்குங்கிறார். யாக்கோபுக்கு ஒன்றும் விளங்கல. அந்த தரிசனத்தை கொடுத்து அவர் ஒண்ணுமே விளங்கி கொள்ள முடியாத இடத்துல கர்த்தர் சொன்னாரு, யாக்கோபே, இன்னைக்கு வச்சு நாளைக்கு நீ எடை போடாது. நாளைக்கு நீ இஸ்ரவேலின் தகப்பனில் ஒருவரை மாறப்போகிறான். இப்போ நான் உனக்கு சொன்ன ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் உனக்கே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் வரும் பொழுது நீ யாக்கோபின் தேவன் என்று சொல்லி என்ன செய்யப்படுவாய், அழைக்கப்படுவாய். உன் பிள்ளைகள் தான், உன் பிள்ளைகள் 12 பிள்ளைகள் கிடையாது. உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் இல்லை, கோத்திரங்கள். அவங்க ஒவ்வொருவரும் ஒரு பெரிய கோத்திரமாய் ஒரு அமைப்பாக என்ன செய்ய போறாங்க, மாற போறாங்க. தேசத்துல பழகி பெருக போறாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் பெத்தேல்ல உண்டு. அதனாலதான் எலிசா பிடிச்சிருக்காரு.
இல்ல, எலியாட்ட சொன்ன, இல்ல உங்களுடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் கண்டிப்பா நான் வருவேன். நீ எங்க போனாலும் நான் என்ன செய்வேன், நான் உங்க விடமாட்டேன், பின்தொடர்ந்துதான் நான் வருவேன். ஏன்னா அவருக்கு தெரியும் பெத்தேலில என்ன உண்டு, அனுபவங்கள் உண்டு, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்பது தெரியும். இந்த பெத்தேலின் அனுபவத்துக்கு வாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைய நிலைமையில இருந்து நாளைக்கு யோசனை எனக்கு பிரைட்டா தெரியல, பிரகாசமா தெரியல, ஒரு கலக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு சோர்வு இருக்கு, என்னால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு உணர்வு இருக்கு, அப்படிலாம் இருந்தீங்கன்னா யூ கம் டு பெத்தேல். பெத்தேலுக்கு வாங்க. கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு தான் பெத்தேல், திருச்சபை. அதுக்கு வாங்க. நீங்க வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு முன்னேற்றங்களே ஆண்டவர் தருவோம். உயிருக்கு பயந்து ஓடுறவனை பார்த்து உன் சந்ததி பூமியின் தோலை போல இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நமக்கு அதை காட்டிலும் பெரிதானவர்களை செய்வதற்கு இந்த இயேசு போதுமானவராய் காணப்படுகிறார். இன்னொன்று பாருங்க, அதே 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். பெத்தேல்ல இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம். இது வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யாக்கோபுக்கு அன்னைக்கு டெரிட்டரியே கிடையாது. ஆக்சுவலா அவர் ஏதோ ஒரு 5 சென்ட் லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டி டெடிகேட் பண்ணி வீட்டுல உட்காந்துருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை பேசல. ஏன்னா எல்லா லேண்டுக்கும் டெரிட்டரி உண்டு. கிழக்கு எது, மேற்கு எது, வடக்கு எது, தெற்கு எதுன்னு ஒரு பவுண்டரிஸ், ஒரு டெரிட்டரி உண்டு. அது டாக்குமெண்ட்ல ரெக்கார்டா இருக்கும். இப்ப யாக்கோபுக்கு என்ன டெரிட்டரி இருக்கு? அவர் கையில ஒரு அடி கூட சொந்தம் கிடையாது. அவருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கோல், ஒரு குச்சி, அவசரத்துல அதுதான் கிடைச்சது. வலிக்கு துணைக்கு எடுத்துட்டு போறாரு, ஏதாவது விளக்குறதுக்கு அடிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். பணம் எடுத்துட்டு போனாலும் பைபிள சொல்ல மாற்று ஒரு சூக்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போனவர். ஏன்னா ஏசா இந்த நேரத்துல கொன்றுவான். அவன் வர்றதுக்கு முன்னாடி ஓடு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போ, உங்க மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அம்மா அவசரப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஒரு அடியும் இந்த உலகத்தில் எனக்கு சொந்தம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒருத்தனுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பிராமிஸ் கொடுத்தாரு? உன் எல்லைகள் விரிவாகுன்னு சொன்னார். யுவர் டெரிட்டரிஸ் will be expanded. உன் எல்லைகள் எல்லாம் அப்படியே விரிவும். அதான் பெத்தேல் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். இது எலிசாவுக்கு தெரியும். எலியாவை பார்த்து சொன்னார், இல்ல நான் இங்க நின்னா நான் பெத்தேலில் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவேன், நான் இழந்து போயிருவேன், நான் அதை விடமாட்டேன், நான் கண்டிப்பா உம்மோடு கூட என்ன செய்வேன், நான் பெத்தேலுக்கு வருவேன். சமாதானத்தின் எல்லை, பொருளாதார எல்லை, ஆசீர்வாதத்தின் எல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லை, கிருபைகளின் எல்லை, எதிர்கால தேவைகளுக்கான எல்லை, இவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். நீங்க அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். அதான் பாட்டு, ஃபாதர் அழகா பாட்டு இருக்காரு, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. அந்த பாட்டை பாடுங்க, சோர்ந்து போயிருக்கணும். இதுவரை எனக்கு ஆண்டவர் உதவி இருக்கிறார். யெகோவா ரஃபா எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். யெகோவா ஷாலோம் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இனியும் எனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். இன்றைக்கு இருக்கிறதை போல நாளைக்கு நான் இருக்க போகிறதில்லை. என் எல்லைகள் எல்லாம் என்ன செய்யும், விரிவாகும். அத கர்த்தர் பெத்தேலிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னொன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு சந்தோஷம் யாக்கோபுக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன, என்ஹான்ஸ்மெண்ட், முன்னேற்றம் சொன்ன, எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம் சொல்ற. நாலாவது ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ஜாய்மெண்ட், சந்தோஷம். ஏன்னா காலடி கேட்கிற சத்தம் எல்லாம் மரண சத்தமா தான் யாக்கோபுக்கு கேட்டிருக்கும். ஏசா வந்துட்டானோ, ஆட்களை அனுப்பிட்டானோ, கொன்றுவானோ. இந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்பா அப்பாடா அப்படின்னு சொல்றோம்ல, அது திருப்தி வந்துச்சு யாக்கோபுக்கு. இனிமே மீதம் இருக்கிற பிரயாணம், நான் போய் தங்குறதெல்லாம் சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியா போகும். அந்த ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. அதான் சந்தோஷம். நல்லா கவனிங்க, உங்களுடைய என்னுடைய சந்தோஷம் வேறு எங்கேயும் இல்லை, அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, பெத்தேலில் இருக்கிறது. ஸோ மனசு சரியில்லை, நான் தான் அடிக்கடி சொல்றேன், மனசு சரியில்லைன்னா சர்ச்சுக்கு ஓடி வந்துருங்க. ரொம்ப பிரச்சனை இருக்கா, சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணுங்க. ரொம்ப பிரச்சனையா, ரொம்ப ஜோம் பண்ணுங்க. ரொம்ப பிரச்சனையா, ரொம்ப பைபிள் வாசிக்கணும்.
பிசாசு என்ன பண்ணுவோம், அப்படி உல்டாவா செய்வான். உனக்கு பிரச்சனை இருக்கு, வாசிக்காத, பிரச்சனை இருக்கு, ஜோம் பண்ணாத, பிரச்சனை இருக்கு, சர்ச்சுக்கு போகாத, போய் என்ன நடந்தது உனக்கு அப்படிங்கிற நெகட்டிவா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை முடக்கி வைக்கணும்னு நினைப்போம். இல்ல, நான் பெத்தேலுக்கு போவேன், பெத்தேல கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார், பெத்தேலில ஆண்டவர் எனக்கு வாக்குறுதிகள், God has promises in பெத்தேல், எனக்கு வாக்குறுதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெத்தேலிலே ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியை அவர் வைத்திருக்கிறார். அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு நாளும் நான் நின்று போக மாட்டேன், நான் கண்டிப்பா என்ன செய்வேன், நான் போவேன் என்று நாம் உறுதியாக தீர்மானித்து என்ன செய்ய முடியலாம், வரலாம். பாருங்க, இந்த ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எல்லாமே சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. நல்லா கவனிக்கணும். God's promises are not based on circumstances but based on his character. இந்த சூழ்நிலையில இதை செய்வேன், நீ இப்படி இருந்தா இதை செய்வேன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே அவர் போகல. நான் உனக்கு கொடுக்கறதெல்லாம் என்னுடைய தன்மையின் அடிப்படையில் கொடுக்கிறேன். என்னுடைய தன்மை என்னது, மாறாதது. என்னுடைய தன்மை, மை நேச்சர் இஸ் நெவர் சேஞ்சிங். என்னுடைய தன்மை என்பது, என் தன்மை உனக்கு தெரியணும். என் தன்மை உன்னுடைய தன்மை போன்றது அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிறது அல்ல. அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒன்றாகிலும் கர்த்தர் விழாமல் என்ன செய்ய பண்ண போறதில்லை, போக போகிறதில்லை. இது என்ன நடந்தது அப்படின்னா, these promises encourage Jacob to reframe his thought process. தன்னுடைய சிந்தைகள் எல்லாம் ஒரு மறு உருவாக்கம் பண்ணுவதற்கு இந்த பெத்தேல் உதவி செஞ்சது. இந்த சம்பவம் எல்லாம் எலிசாவுக்கு தெரியும். அதனால சொன்னார், ஆண்டவனே நீர் என்னை விட்டு எடுக்கப்பட்டு போகிறேன். ஏற்கனவே ஆட்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க, உன் எஜமானன் உன்னை விட்டு எடுக்கப்பட போறா தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க நினைச்சுட்டாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லை, உம்முடைய ப்ரொஃபெட், உம்முடைய தீர்க்கதரிசன ஊழியம், சுகமளிக்கும் ஊழியம், உம்முடைய தலைமைத்துவ அபிஷேகம், உம்முடைய அதிகாரம், ராஜாக்களுக்கு நின்று எதிராக நின்று பண்ண அதிகாரம், இதெல்லாம் உம்மோடு கூட முடிஞ்சு போகும்னு நினைக்கிறாங்க. பட் எனக்கு அந்த அனுபவம் வேண்டும். எனக்கு அந்த அனுபவம் வர்றதுக்கு நான் பெத்தேலுக்கு உம்மோடு கூட என்ன செய்ய விரும்புகிறேன், வர விரும்புகிறேன். நீ சொல்லுகிறது கேட்டு ஒருவேளை நான் இந்த இடத்தில் தங்கிவிட்டால் இந்த அனுபவங்கள், முன்னேற்றங்கள், விரிவாக்கங்கள், சந்தோஷங்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஆதியாகமம் 28 யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்வாரு, எனக்கு உண்ண உணவும் உடுக்கோடையும் கொடுத்து கர்த்தரை திரும்பி வர பண்ணுவான் என்றால் இந்த தேவன் என்னுடைய தேவன். அதான் எலிசாவும் சொன்னார், திஸ் காட் வில் பி மை காட், யுவர் காட் வில் பி மை காட். எலியா பார்த்து எனக்கு சொன்னார், ஆண்டவனே உம்முடைய தேவன் என்னுடைய தேவனா இருப்பாரு, நான் அதை என்ன செய்ய மாட்டேன், நான் அதை விட்டு விட விரும்புகிறேன், நான் பெத்தேலுக்கு உங்க கூட கண்டிப்பா என்ன செய்வேன், நான் வருவேன் என்று சொல்லி சொன்னார். கிறிஸ்துவாகிய நாம் பெத்தேலின் அனுபவங்கள், பெத்தேல்ங்கிற இடத்துக்கு போகணும்னு நீங்க அவசியம் இல்லை, ஆனா பெத்தேலின் அனுபவத்திற்கு வாங்க. கம் டு த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பெத்தேல். வந்து ஆண்டவரே யாக்கோபுக்கு கொடுத்த அனுபவங்கள், எலிசாவுக்கு அந்த பெத்தேலில கொடுத்த அனுபவங்கள், சாதாரண விசுவாசிகளாக எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேளுங்க. நான் சொன்னது கொஞ்சம் தான். நீங்க பெத்தேலின் இந்த ஆசீர்வாதங்களை நீங்க தியானிங்க, தியானிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். சோ அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். அதனாலதான் எலிசா சொன்னாரு, இல்லை உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் எரிகோவில் இருந்து நீர் புறப்பட்டு கில்காலுக்கு போகும் பொழுது நான் கில்காலுக்கு வந்தேன், நான் கில்காலில் தங்க மாட்டேன், உம்மோடு கூட பெத்தேலுக்கு வருவேன். I will come to Bethel along with you. உம்மோடு கூட நான் வருவேன். அந்த உறுதி அவர் பெத்தேலுக்குள் இழுத்து கொண்டு போனது. அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய பண்ணினது, சுதந்தரிக்க பண்ணினது. இன்றைக்கு அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதே இயேசு நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறார். எந்த அளவுக்கு யாக்கோபுக்கு உண்மையாக இருந்தாரோ, எலியாவுக்கு உண்மையாக இருந்த ஆண்டவர் எந்த அளவுக்கு எலிசாவுக்கு உண்மையாக இருந்தாரோ, அதே ஆண்டவர் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிக்கு, நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்க விரும்புகிறார். நாமும் அதை அர்ப்பணிப்போம். பெத்தேலின் அனுபவத்துக்கு வருவோம். கர்த்தர் கிருபை தருவாராங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பெத்தேலில் எங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்றையும் நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் இழந்து போகாதபடிக்கு அதனால் தியானிப்பதற்கு, கேட்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.